ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு பேச விரும்புகிறார். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. How long will you falter between 2 opinions? Is the Lord is God, follow him, but if Baal, follow him. But the people answered him not a word. You must decide what you are going to do. How long will you keep jumping from one side to the other? இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜா ஆகாபும் அவருடைய மனைவி ஏசபேலும் விக்கிர வணக்கத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பூஜாரிகளுக்கெல்லாம் பிரபலமான பரிசுகள் கொடுக்கப்படுகிறது, அவர்களை உயர்த்துகிறார்கள், மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் எல்லாம் ஒரே குழப்பத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை ஜனத்தின் நடுவில் அனுப்பி அவரை கொண்டு ஒரு கேள்வி அனுப்புகிறார். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? How long will you keep jumping from one side to the other? ஜீவனுள்ள தேவனை சேவிக்க வந்திருக்கிற உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் விக்கிரகத்தை விட்டு விட்டீர்கள், சொரூபங்கள் உருவங்களை எல்லாம் விட்டுவிட்டீர்கள். ஆனாலும் உங்களுக்கும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. You are jumping from one side to the other, or you are faltering between 2 opinions. ஆண்டவரை நம்ம எப்படி பின்பற்றுறது? இப்படியா அப்படியா, இந்த வழியா அந்த வழியா? அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொல்லி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வழியில மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும் என்று எண்ண வேண்டாம், வேற பல வழிகளும் இருக்கிறது என்று அறியாமையினால் அவர் சொல்லி இருக்கிறார். அமெரிக்க அதிபதியாக இருந்தாலும் அவருக்கு இந்த வெளிச்சம் சரியாக வீசவில்லை. அவரும் ஒரு இருளிலே தான் இருக்கிறார் என்று தெரிய வந்து விட்டது. அது இருக்கட்டும். நமக்கு இப்பொழுது விக்கிர வணக்கமோ உருவ வணக்கமோ சொருவ வணக்கமோ இல்லை. ஆனாலும் நமக்கு 2 நினைவுகள் வருகிறது. இப்படியா அப்படியா, இந்த வழியா அந்த வழியா, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள் விசுவாசிகளாகிய நமக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அநேக நேரங்களில் நம்மை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறது. அது சாத்தானுடைய ஒரு சதி வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2 விதமான எண்ணம் வருகிறது. நாம் உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தின் மக்களுக்கு ஒத்து வாழ வேண்டுமா, அல்லாவிட்டால் அவர்களை விட்டு பிரிந்து வாழ வேண்டுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டுமா, அல்லாவிட்டால் நம்ம வேறுபட்டு வாழ வேண்டுமா? எப்படி? நாம் உலகத்தில் அல்லவா வாழ்கிறோம். மீன் கடல் நீரில் அல்லவா வாழ்கிறது, உப்பு தண்ணீரில் வாழ்கிறதே. அது எப்படி? அந்த மீனில் உப்பு இல்லாமல் இருக்கிறதே, அது எப்படி? அதுதான் ஆண்டவரின் படைப்பு, அற்புதம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அநேகருக்குள்ள ஒரே குழப்பம்தான். அது காரணம் என்னன்னா, உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறார்கள், உலக மக்களோடு ஒத்து போகிறார்கள். ஆதி சபையிலே பிரசங்கம் பண்ணின அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரே தடுமாற்றம் தான். நம்ம உற்றார் உறவுகளை எல்லாம் விட்டுணுமா, விட வேண்டாமா? அவங்க வழியில போகணுமா, அல்ல அவங்க நம்ம வழியில வரலாமா? நம்ம என்னதான் செய்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம். சில வேளைகளில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு அதிக உதவி செய்கிறவர்களாக இருந்தோ, அல்லாவிட்டால் நம்ம மேல அதிகாரம் ஆளுகை உள்ளவர்களாக இருந்தாலோ அவர்கள் இருக்கிற இழுப்புக்கு போகிறோம். இதுவும் தவறுதான், இதுவும் தப்பு தான். பாருங்கள், பாபிலோன் தேசத்துக்கு கைதிகளாக, அகதிகளாக, அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டு போன தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 பேரும் அந்த தேசத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாக அவரோடு ஒத்து போகாம ஒதுங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். தேவன் அவரோடு கூட இருந்து அவர்கள் வாழ்க்கையில மகிமைப்பட்டிருக்கிறார். நமக்கு 4 பேரை பார்த்து தடுமாறக்கூடாது. அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, அவங்க எல்லாம் உலகத்தை எப்படி அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க,
அவங்க கை வீசு கடைக்கு போகலான்னு எல்லாம் போகிறாங்க. நாங்கள் எல்லாம் கடைக்கு போகக்கூடாதா? நாங்கள் எல்லாம் சுடிதா போடக்கூடாது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா? சொல்லலை. நைட்டி போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா? டாக்டர் சொன்னாரா? போட்டுக்கிடுங்க. பகல்லையும் உங்களுக்கு நைட்டாக இருக்குதா? அப்படியா? உலக மக்களை போல வாழணும், உலக மக்களை போல ஆடணும் பாடணும் நினைச்சிடக்கூடாது. நம்ம உலகத்திலிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒழுக்க நெறிய கடைபிடிக்க வேண்டியவங்க. நமக்குள்ளால ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம், அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து எல்லாம் வந்துடவே கூடாது. We must maintain a standard in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தரம், ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம கட்டி காத்து தான் ஆகணும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். தகுதியான வஸ்திரத்தினால உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், மயிரை பின்னுதலினாலாவது பொன்னாபரணங்களை அணிந்து உங்களை அலங்கரிக்கிற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சரியா புரிந்து கொண்டால் நமக்கு தடுமாற்றமே வராது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விட்டேன், ஆண்டவர் பிள்ளையாகிவிட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய சபையிலே அங்கத்தினன். அப்படியானால் நீ எப்படி அவிசுவாசியோடு வாழ்க்கைப்பட்டாய்? நீ எப்படி அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டாய்? உனக்கு ஏன் தடுமாற்றம்? அது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவிசுவாசியை கல்யாணம் பண்றதுல ஆட்சேபனை இல்லை. அந்த விக்கிரக கோயில்லையோ விக்கிரகத்தை வச்சு சொன்னாலும் அந்த வேளையில ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இயேசு ரத்தம் செய்யணும் மனசுல நினைச்சுக்க, அப்ப ஆண்டவர் கூட இருப்பார். இதுதான் கள்ள போதகனுடைய போதனை, இதுதான் துருபதேசம்னு சொல்லுது, இதுதான் வஞ்சக போதனை. அப்படியெல்லாம் கிடையாது. அவிசுவாசியை கல்யாணம் பண்ணட்டு, விசுவாசியோட தான் வாழ்க்கப்படணும். அப்படிதான் பைபிள் எழுதி இருக்குது. இதை விட்டுக்கிட்டு ரெண்டு நினைவுகள் ஏன் வந்துட்டு இருக்குது? ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ஆண்டவர்களை வந்தது சரியா தப்பா? நம்ம சரியான தீர்மானம் தான் எடுத்தோமா? ரட்சிக்கப்பட்டது சரிதானா தப்பா? சரியா தப்பா? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது நன்மையாய் தோன்றுகிறதா தீமையாய் தோன்றுகிறதா? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றதுனால ஏதாவது கேடு வந்ததா? மண்டையில் இருந்த முடியெல்லாம் குட்டி போச்சோ? அல்ல வீடு வாசல் எல்லாம் அங்க சுனாமி கொண்டு போய்த்தோ? ஞானஸ்நானம் பெற்றதுனால பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ? உங்க வாழ்க்கையில ஏதாவது கேடு சம்பவித்ததா? இல்லையே. ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டதுனால நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வருகிறார், இன்னமும் நடத்துவார். ஹல்லேலூயா. பிசாசுகளின் தொல்லைகள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றது தப்பா போச்சு போல இருக்க. அது ஒரு மாதிரி குதின்னு நம்ம குதிக்க வைக்குது, என்னெல்லாமோ பாஷையை பேச வைக்கிறது, மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்க. தப்பா போச்சோ? பரிசுத்தாய் பெற்றது தப்பா போச்சோ? சரியா இருக்கா? சரியானது, நல்லது. பரிசுத்தாய் பெற்றதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு தெம்பா இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். பரிசுத்தாய் பெற்றதுனால தான் இந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தாய் பெறலைன்னா பழைய பாவம் எல்லாம் இன்னும் வந்துகிட்டே இருந்திருக்கும், பழைய எண்ணம் எல்லாம் வந்திருக்கும். சாக்கடையில காலை விடணும்னு ஒரு தப்பான எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். பரிசுத்தாவியை பெற்று இழந்ததுனால தான் அந்த ஒரு எண்ணம் திரும்ப வந்தது. ஆவியிலே அனலாக ஆவி நிறைவோடு வாழ்ந்திருந்தா அந்த பழைய விட்ட பாவம் எல்லாம் செய்யணும்னு ஒரு எண்ணமே வந்திருக்காது. பரிசுத்தாய் பெற்றது நல்லது, அது ஆசீர்வாதம். நீங்களும் பரிசுத்தாய் பெறாதவங்க பரிசுத்தாய் பெற்றுவிடுங்க. ஆமா, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார பரிசுத்தாயை பெற்று இழந்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை கர்த்தருடைய பந்தியிலிருந்து விலக்கி வைத்து விட தீர்மானிக்கிறேன். பரிசுத்தாவியை பெற்று நீங்க ஏன் இழந்தீங்க? எப்படி பரிசுத்தாவியன் உங்களை விட்டு போனாரு? பரிசுத்தாவியானவர் நீங்க இங்கிலீஷ்ல பேசலன்னு அவருக்கு பிடிக்கலையோ? இங்கிலீஷ்ல பேசுறவங்களை கூட தான் பரிசுத்தாவியன் இருப்பாரா? அல்ல ஆறாவது ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு கத்துற ஆவியானவர் கூட இருப்பாரு? அதுல எல்லாம் இல்ல. இது உணர்ச்சி வசப்பட்டு ஆளுகளை ஏமாத்துற ஒரு வித்தை. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆவியின் அபிஷேகம் என்பது நம்மை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துகிட்டு இருக்கு? அப்பப்ப இப்படியா அப்படியா? ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை பற்றி ஒரு சந்தேகம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளையா அல்லது சாத்தானா இந்த குழந்தையை கொடுத்துட்டான்? ஒரு வயலும் சரியில்லை, ஒரு வயலும் சொல்ற கேட்கறாங்கல்ல. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிறந்ததோ தெரியல. பிசாசுக்கு ஒரு தந்திரமோ? பிசாசுக்கு தந்திரம் இல்லை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. ஆமா, இவளை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சோ? இவ ஒரு மாதிரி பண்றாள, அவ என்னெல்லாமோ சொல்றா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் நினைச்சேன் இவ 5 ஆம்பளை பயிர்களை பெற்று தருவான்னு நினைச்சேன், இவ 2 பொண்ணை தான் பெற்றிருக்கிறா. அப்படியா? ஏதோ குழப்பமாகி போச்சோ? நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானித்து கல்யாணம் பண்ணி சரிதான், தப்பு ஒன்றும் இல்லை. 2 எண்ணம் ஒன்றும் வேண்டாம். ஆமா, எனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளையா போச்சு, அப்ப நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணுமோ?
ஏதாவது மொட்டை போட்டவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லி தருவான். நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்து இருக்கணும். அதுக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும்னு இல்லை, கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துருக்கணும்னா வேற வேற ஒப்பாண்டியை வச்சிருக்கணும். இந்த வேலை மட்டும் ஆகாது. 2 எண்ணம் உனக்கு ஏன் வருது? கல்யாணம் பண்ணிட்டியா, ஒழுங்கா ஒழுக்கமா மரியாதையை காப்பாற்றி பரிசுத்தமா வாழ்ந்துக்க. வேற எண்ணம் வந்தானா கர்த்தருடைய தூதன் உன்னை அடிப்பார், உனக்கு தேவ தண்டனை உண்டாகும், நீ அக்கினி கடல்ல தள்ளப்படுவாய், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வர முடியாது. 2 எண்ணம் ஏன் வருது? இது எங்கே இருந்து வருது? இந்த 2 எண்ணம் சாத்தான இடத்திலிருந்து வருது. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரே சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார், எனக்கு வாழ்க்கை முழு பொறுப்பும் ஆண்டவருடையது. ஹல்லேலூயா. சாத்தான்கிட்ட போனாலும் அவனும் கொஞ்சம் சொல்லுவான். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜாதகத்தில் சொல்லியிருக்கு, உனக்கு பேரில் எந்த சொத்து வாங்கினாலும் நீ மாப்பிள்ளைக்கு பேரில் எந்த சொத்தும் வாங்க வேண்டாம், அவருக்கு பேரில் எந்த சொத்தும் வாங்கினா தங்காது, உன் பேரில் தான் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. அம்மா எப்படி சொன்னாங்க? அவர் சோசியர் சொன்னார். சோசியர் தான் ஒன்று வழிநடத்தணுமா? சாதகத்தை பார்த்தேன்னா உன் வாழ்க்கை பாதகமாக போயிடும். ஆண்டவர் தான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். நம்முடைய வாழ்வின் காலங்கள் ஆண்டோடைய கருத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேற ரூட்டுக்கு நம்ம போறதுக்கு அவசியம் இல்லை. அவன் எல்லாம் சூனியம் பண்ணி எங்களை எல்லாம் என்ன பாடா படுத்துறான். சூரிய தொந்தரவு எங்களை விடுதா? எங்களுக்கு ராத்திரி ஒழுங்கா தூங்க முடியல, கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அவன் அங்கே ஒருத்தன் தீச்சட்டி தூக்கிட்டு போனான்னு வந்தா வருது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போறவன் அவன் அவங்க பொம்மலாட்டம் ஆடுறது போல ராத்திரி வருது. இதுக்கெல்லாம் நாங்கள் என்னதான் பண்றதா? நீங்க ஜெபந்தான் பண்ணணும். அதுக்காக இன்னொரு மந்திரவாதியை பார்க்க போகக்கூடாது. எங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலிக்குது, நாங்கள் என்ன பண்றது? ஆடு துறைக்கு போய் ஊதுகுழல் வச்சு ஊதி எடுத்துருவோமா? ஊதி எடுத்துட்டா எல்லாம் தீந்துருமா அப்படின்னா நல்ல சௌரியமா போச்சே. நான் உங்களுக்கு பஸ் காட்டி தரேன், 1ஆம் நம்பர் 27ஆம் நம்பர் எல்லாம் போகுதா, ஏறி போங்க. ஆடு துறைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் ஒரு குழல் வச்சு ஊதுறாங்களாம். முதலாவது நெத்தியில் திருநீர் போடுவாங்களா? அப்படியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். நோயானாலும் பேயானாலும் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்துவோன உள்ளத்தை தேற்றிடுவார். 2 எண்ணம் எனக்கு வரக்கு அவசியமே இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவர் இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற ஒரு எண்ணம் வருதா? வேற எண்ணம் வருமானா அது சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது. சாத்தான் உங்களை வஞ்சிப்பதற்கு ஒரு வேலை பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே வர்றேன், ஆனால் எனக்குள்ளேயும் சில பாவ எண்ணங்கள் வரத்தான் செய்கிறது. அதை நான் என்ன செய்வதா? பாவ எண்ணம் வருமானால் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது யாருடைய உதவியினால நம்ம அதை மேற்கொள்ள முடியும்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்யணும்னு விருப்பம் இருக்குது, ஆனா எனக்கு செய்ய முடியவில்லை. நன்மை செய்யணும்னு விருப்பம், ஆனா தீமை தான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிற. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அதுக்கு பவுல் காரணம் என்னன்னு சொல்றாரு. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழணும், ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும், எல்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. ஆனால் எனக்கு அப்படி முடியலைன்னு ரொம்ப பரிதாபமா வேதனையோடு பவுலே சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் இல்லை? அப்படிதாங்க. அந்த ரோமர் 7:18 இருந்து படிக்கிற வேளையில 20ஆம் வசனத்தில், நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரு எண்ணம், ஆண்டவருக்காக நான் வாழணும், பரிசுத்தமா வாழணும், சாட்சியாக வாழணும், நான் நன்மைதான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். காரணம், எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்கிறார். அடுத்து பதில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நமக்கு யார் உதவி செய்ய? ரெண்டு எண்ணம் வருது. பாவம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது, பரிசுத்தமா வாழணும்னு ஒரு எண்ணம் வருது. இதுல எது மேற்கொள்ள போகிறது? பாவம் தான் மேற்கொள்கிறதா? ஆண்டவர் இயேசுவின் உதவியை நாடுங்கள். ஆண்டவரே, பாவமில்லாத பரிசுத்தரே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் அசுத்தத்தில் கால விடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை தூய்மையா இருக்க வேண்டும், நான் தீமை அல்ல நன்மை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், 8ஆம் அதிகாரம் 12, சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நம்ம மனது மாம்சம் விரும்புறது போல வாழணும்னு நினைச்சா அது ரெண்டாவது எண்ணம், அது தப்பான எண்ணம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆத்மா செத்துரும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய உதவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும். என்ன நடக்குது தெரியுமா? there is a struggle going on in our life. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்து கொண்டிருக்கிறது. இதுல பரிசுத்த ஆவியாருடைய உதவியை நாடினால் ஆவியானவர் வெற்றி சிறந்து விடுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய உதவியை நாடுவோம், தேவ ஆவியில் நிறைந்திருப்போம், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுவோம். நம்ம அறிக்கையிடணும். பார்த்துக்கிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும், பரிசுத்த ஆவியானவரே என்னை வழிநடத்தும், பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை மேற்கொள்ள பலனை தாரும், கிருபை தாரும். கேளுங்க. நான் ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி பார்க்கிறேன், ஒரு மாறுதல் எனக்கு வருதில்லை. எனக்கு வெத்திலே கண்டா வெத்திலே போடணும்னு எண்ணம் வருது, பீடியை கண்டா பீடியை குடிக்கணும்னு எண்ணம் வருது, டிவியை பார்த்தா சினிமா பார்க்கணும்னு இருக்குது, ரோட்டில் போறவளை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது. இது என்ன குழப்பமா இருக்குது? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால் இந்த பாவம் ஒன்றும் மேற்கொள்ள மாட்டார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவங்களை மேற்கொள்ள மாட்டார். தேவ கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிருபையை நமக்கு அருளுகிறார். தேவ கிருபை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. தேவ ஆவி நிறைவுள்ளவர்களை சாத்தான் மேற்கொள்ள முடியாது, மாம்சமும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மேற்கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை செய்யாமல் தடுத்து விடுவார். ஹல்லேலூயா. பாவம் செய்யாமல் தடுத்து விடுவாருங்க. ஆவியானவர் தடை பண்ணுவார். நீங்க அதை மீறி செயல்பட்டீங்கன்னா, வீடியோ குடிச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, அன்றைக்கு பார்த்து கண்ணில் ஒரு பெரிய தூசி விழுந்து அன்றைக்கு முழுதும் கண்ணீரா வந்துகிட்டே இருக்கும். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடின பிறகும் நீங்க துணிகரமா கெட்டவார்த்தை பேசுறீங்கன்னா உங்களுக்கு பல்லு வலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆவியான உங்களை உணர்த்திடுவார், இனி பேசாத, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி தருவார். அப்ப உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஜெயம் பெறது என்று சொல்லுகிறது முடியாத ஒரு காரியமாக தான் தெரியுது இல்லையா? பாவத்திலிருந்து ஜெயமா வாழ முடியுதா? சத்தியமா சொல்லுங்க, உள்ளத சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, மனசாட்சியில கையை வச்சுட்டு சொல்லுங்க. முடியுதா? ரொம்ப கஷ்டமா தான் இல்லை. இட்ஸ் a great struggle to overcome sin. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தேவாவியினால் நிறைந்து வாழ்ந்தால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவத்தை வெறுத்துடலாங்க. யூ கேன் ஹேட் sin. ஹல்லேலூயா. நமக்கு பாவத்தின் மேல ஒரு எண்ணமே இல்லாம போயிடும். அந்த பக்கம் கண்ணோட்டமே இருக்காது. யார் போனா போயிட்டு போறாங்க, டிவி இருந்தா இருந்துட்டு இருக்கு. நமக்கு ஆசீர்வாதம் டிவியா, கிறிஸ்தவ நிகழ்ச்சி வரதா பார்ப்போம் இல்லையா, நியூஸா பார்க்கலாம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒரு ஆசையை வராத. ஐயோ எனக்கு இப்போ பார்க்க விடுறாங்க இல்லையா, வீட்டில் போட விடுறாங்க இல்லையா, நான் பக்கத்து வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன்னா அப்படியெல்லாம் எண்ணுமே வராது. ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை. ரெண்டு நிலைமையில நமக்கு ஏன் குழப்பம் வந்துட்டு இருக்கு? ரெண்டு எண்ணம் ஏன் வருது? நீங்கள் இன்னும் தேவாவியை பெறவில்லை. விசுவாசிகள் ஆன பிறகு நீங்க ஏன் பரிசுத்தாவி பெறல? நீங்க பரிசுத்தாவி பெறணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள். நாங்களும் கேட்டு பார்க்குறோம், கிடைக்கலையா பரிசுத்தாவி கூட்டத்துக்கு வாங்க, இல்லைன்னா இன்னொரு நாளை ஒதுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்றோம். தேவன் தமது ஆவியினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை ஏன் இழந்தீங்க? உங்க இருதயத்தை கட்டுப்படுத்தினீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தீங்களா? வாயில் வந்து விடியதா பேசுனீங்களா? பாவ எண்ணத்துக்கு இடம் கொடுத்தீங்களா? தாறுமாறா ஏதாவது தூஷணம் என்ன பண்ணீங்களா? திருடினீங்களா? பரிசுத்தாவியார் துக்கப்படுகிற ஏதோ ஒரு காரியம் நீங்க செய்ததுனால தான் பரிசுத்தாவியார் போயிட்டார். இப்ப நீங்க இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் அழுதா உங்களை மறுபடியும் தமது ஆவியினால் தேவன் நிரப்புவார். பாவத்தை நீங்கள் வெறுத்து விடலாம், பாவத்தின் மேல் ஜெயம் பெற்று விடலாம். ஹல்லேலூயா. பொய்யெல்லாம் சொல்லாம இருக்க முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன், உள்ளதை சொல்லிடுறேன். பொய்யெல்லாம் சொல்லாம யாராலும் வாழ முடியாது. அப்படியா? பரிசுத்தாவியாருடைய உதவி நமக்கு இருக்குமானால் பொய் சொல்லாமல் வாழலாம். ஹல்லேலூயா. திருடாம வாழ முடியுமா? முடியுமா? திருடாம வாழலாம். யாருக்கு? தேவ ஆவியை உடையவர்கள் திருடாமல் வாழலாம். சண்டையெல்லாம் போடாம நம்மளால வாழ முடியாதுங்க. சண்டையெல்லாம் போடலைன்னா நமக்கே மற்றவங்க வேண்டி வச்சிருவாங்க. நம்ம சண்டை போடுறவங்களா இருந்தாலும் நம்ம கண்டாலே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்ப நீங்க இன்னையில இருந்தே டெய்லி சண்டை போடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி சண்டை போடுறதை நிறுத்தினீங்களா? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தாவியெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனா சண்டைக்கு நாங்க குறைச்சல் இல்லை. அப்ப பரிசுத்தாவியார் உங்களை விட்டு விலகி போயிடுவார். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வாசமாயிருக்கிறாரா? ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வாசமாயிரும். தேவ ஆவியானவரே என்னை நடத்தும். நான் இனிமேல் சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ரெண்டு எண்ணம் வந்துகிட்டு இருக்குது. சண்டை போடணும்னு தான் வருது. தாயும் மகளின் சண்டை, தகப்பனும் மகனும் சண்டை, எசமாட்டியும் வேலைக்காரியும் சண்டை, நாத்தனாரும் ஆத்தாவும் சண்டை. சண்டை இல்லாத குடும்பம் எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். எங்க வீடுல எல்லாம் சண்டை இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு வீடுல எல்லாம் சண்டை இல்லை? மாமியார் மருமகள் சண்டை. ஐயோ, சண்டை ரொம்ப மலிஞ்சு போச்சு. சந்தை மலிஞ்சு போச்சு. சந்தையில மலிந்த பொருள் வந்து விட்டது. நீங்க தேவாவியை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவரே நான் சண்டை போடக்கூடாதப்பா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலனை தாரும். யாருதான் சண்டை போடல? சண்டை போடுறவன் எல்லாம் அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு சண்டை போடுறான். தேவ ஆவியுடையவர்கள் சண்டை போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் விரும்புவோம். ஆண்டவருடைய உதவியை நாடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு பல எண்ணங்கள் அவ்வப்போது மாறி மாறி வந்துட்டு இருக்குல்ல, அது எதனால? அதான் பிசாசு கோளாறுன்னு சொல்லு, அதான் வஞ்சகாவின்னு சொல்லு. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிற மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். ஹல்லேலூயா. ரெண்டு எண்ணம் வருது. நம்ம எந்த வாசல் வழியா போனாலும் கோயிலுக்குள்ள வர முடியாத. இந்த சைடுல வாரது யோவான்ல சொல்றாரு ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்துல, வாசல் வழியாய் பிரவேசியாதவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இயேசுவே வாசலாக இருக்கிறார். எந்த வாசல் வழியா போகணுமா? இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, நல்ல பெரிய வாசல் வழியா போங்கன்னு சொல்லாம இது என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக விசாலமாக இருக்கிறது. எந்த வாசல் வழியா பிரவேசிக்க இயேசு சொல்லுகிறார்? ரொம்ப அடக்க ஒடுக்கமா தான் வாழணுமா கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆமாங்க, அப்படிதாங்க. மீதி எல்லாரும் நிறைய பேர் பெருங்கூட்டமான மக்கள். ஒரு தேவ மனுஷன், உலக புகழ்பெற்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் பிரசங்கத்தில் சொல்றாரு, ஒரு பெருங்கூட்டமான கிறிஸ்தவ மக்கள் கூட விசாலமான வாசல் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, இனத்தார் ஜனத்தார் சொந்த பந்தம் எல்லாம் போறதை பார்த்து அவங்க ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி தட 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 தடன்னு போயிட்டே இருக்கிறாங்களாம். அது எங்க போய் சேருதான்னா பாதாளத்தின் வாசலை போய் மோதுதான். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரணும்னு நினைச்சா இங்க இருந்து ஜனக்கூட்டம் முண்டி அடிச்சு மோதி வருது இல்ல, அதுல திரும்பி போக முடியாம அங்கே பாதாளத்திலே அவர்கள் விழுந்து விடுகிறார்களாம். ஐயோ, நம்ம இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசாலமான பாதையை வழியாக நிறைய பேர் போறாங்களா? அவங்க நிறைய பேர் போறாங்களா? அப்படியா? இடுக்கமான வாசல் வழியா போறது அடக்க ஒடுக்கமா போண்டியது இருக்க. கையெல்லாம் இப்படி வீச முடியாத, காலெல்லாம் தூக்க முடியாத. அவங்க மெதுவா பார்த்து பொறுமையா தான் போகணும். அப்படியா? அப்படிதான். நம்ம மற்றவங்களை போலெல்லாம் வாழக்கூடாதா? தீபாவளி எல்லாம் கொண்டாடக்கூடாதா? ஏங்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதா? ஏன் என்ன சொல்றீங்க? அப்படி அடக்கமா அந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடக்கூடாது. நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலம் ஒதுங்கள். ஹல்லேலூயா.
பாரம்பரியம் நமக்கு வேண்டாமா? நம்ம இந்திய பாரம்பரியத்தை என்ன செய்கிறோம்? பாரம்பரியம், சடங்கு, சாம்பிராணி, சூடம் எல்லாம் ஒழிச்சிருங்க. ஹல்லேலூயா. கோலம் மாபே எல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. விட்டாச்சா? உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். இடுக்கமான வாசல். ஆண்டவர் இயேசுவே வழியாக இருக்கிறார். அவர் வழியில நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். கோலம் போட்டாதான் கடவுள் வருவாரா வீட்டுக்கு? அப்படியா? கோலம் உங்களுக்கு போடணும்னு ஆசையா இருக்கா? அப்படியா? உங்களுக்கு 2 எண்ணம் ஏன் வந்துட்டு இருக்குன்னு தான் ஒரே குழப்பம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தது உண்டா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் சொன்னது போல, ஆண்டவருக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தால் 2 எண்ணத்துக்கு இடமே கிடையாதுங்க. செகண்ட் தாட் cannot come to you. ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் வருது. அவங்க எல்லாம் எப்படி ஜாலியா போறாங்க, நம்ம மட்டும் இப்படி போகணுமா? சிரிக்க கூடாதான், சத்தம் போடக்கூடாதான், அடக்கமா இருக்கணுமா? பொம்பளை பிள்ளைகள்னா இது என்னப்பா, எனக்கு பிடிக்கலைங்க. நான் அன்றைக்கே நினைச்சேன், அந்த பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போயிடலான்னு கூட நான் நினைச்சேன். அப்படியா? நீங்க டான்ஸ்ல உள்ளவங்களா? நீங்க பாரத் சர்க்கஸ்ல உள்ளவங்களா? எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்குது. அப்பாடா, நானும் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இடமாறி இங்க வந்துட்டீங்களா? அப்படியா? அது இருக்கட்டும். இடுக்கமான வாசலையாய் உட்பிரவேசியுங்கள். 2வது எண்ணம் வேண்டாம். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கல. உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களை போல நம்ம கண்ணுமை போடக்கூடாது. அதுல என்ன தப்பு இருக்கான்? கண்ணுக்கு ஒரு அளவு கொடுக்க கூடாது. தலையில் உள்ள முடியெல்லாம் நம்ம தலை வாரலான்னு இருக்கல சுருட்டி விடக்கூடாதா? அதுல என்ன பாவம் இருக்கான்? கண்ணுமை போடக்கூடாதான், தலைமுடியை சுருட்டக்கூடாதான், லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாதான், நெயில் பாலிஷ் போடக்கூடாது. இது என்ன வேதம்? பைபிள் அப்படி எல்லாம் இருக்கா? நெயில் பாலிஷ் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படி எல்லாம் எழுதியிருக்கா? இல்ல இல்ல, போட்டுக்கிடுங்க, போட்டுக்கிடுங்க. அந்த வழியா போய் சேர்ந்துருங்க. சர்க்கஸுக்கு நீங்க போறவங்களா? நீங்க சர்க்கஸ் போயிட்டு வாரீங்களா? ஆமா. ஒரு நாள் ஒரு சபையின் மக்கள் சபைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறவங்க அவங்க பேசின பேச்சையும் அவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்து நீங்க எந்த சர்க்கஸ் போயிட்டு வாரீங்கன்னு மற்றவங்க கேட்டாங்களாம். அப்ப நல்லா இருந்திருக்கோம் சாட்சி. சர்க்கஸுக்கு நம்ம போகல, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிப்போம். அதுதான் ஜீவனுக்கு போகிறது. ஹல்லேலூயா. அங்க வழி விசாலமான பாதை வழியா போனவன் எல்லாம் பாதாளத்துல போயிட்டான், போய் சேர்ந்துட்டான். நம்ம இடுக்கமான வாசல் வழியா போயிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. நல்ல ரூட்டு தான். ஆண்டவர் இயேசு நமக்கு முன் செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் அடிச்ச உடனே பின்பற்றி நாம் போய்கொண்டே இருப்போம். குடிக்க கூடாதான். யாருதான் குடிக்கல? வெளிநாட்டுல எல்லாரும் ஒன்றும் குடிக்க மாட்டாங்களா? ஏன் நம்ம நாட்டிலே ஒருத்தரும் குடிக்கல? எல்லாரும் தான் குடிப்பாங்க. தண்ணி குடிப்பாங்க, வெண்ணி குடிப்பாங்க, கல் குடிப்பாங்க, பிராண்டி குடிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து அழுதுட்டு நிற்கிறார். ஏன் அழுதுட்டு நிற்கிறாரு கேட்டா, அவரு நான் சொன்னேன், இதுதான் கடைசி. உனக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு நாள் நெருங்கிட்டு ஆண்டவர் உனக்கு கிருபையாக ஆயுசு நாளை நீட்டி தந்திருக்கிறார். இன்னும் நீ இப்படி வேலை பார்த்தேன்னா உனக்கு என்னவோ எனக்கு சொல்ல தெரியாது. இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. ஆமா. சினிமாவும் இல்ல, சர்க்கஸும் இல்ல, டான்ஸும் இல்ல, டிராமாவும் இல்ல. அப்படியா? பைபிள் டிராமாவும் இல்லையா? டிராமா போடுறதுக்கு அங்க ஒரு அண்ணாச்சி இருக்கிறார், அவர் வருவார், அவர் போட்டுட்டு போயிடுவார். நமக்கு நடந்த டிராமா எல்லாம் போதும். இனி புதிய டிராமா நமக்கு வேண்டாப்பா, இனிமேல் வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பிலிருந்து வேணுமா யோசிப்போம், நம்ம செயல்படுவோம். ஆமா, நம்ம இடுக்கமான வாசல்லையா போகணும், அடக்கமா இருக்கணும். 6வது முடிஞ்ச கூட நம்ம கொக்கரிக்கலாமா? அது முட்டை, கோழி முட்டை போட்டிருந்தா, உங்க வீட்டுல கோழி முட்டை போட்டுன்னா திறந்து விட்டுருங்க. அது முட்டை போட்ட வழியில அது கொக்கரிச்சிட்டு போட்டு பயவற்றையோடு செல்வோம். ஹல்லேலூயா. ஆராதனை முடிந்த பிறகும் சரி, நம்ம வீட்டிலும் சரிதான், வீட்டிலும் அப்படிதான். ஆமா, நம்ம பேச்சும் அப்படிதான், நம்ம நடப்பும் அப்படிதான். ஆண்டவருடைய நாளில் மனமகிழ்ச்சியாக அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, இடுக்கமான வாசல். ஞாயிற்றுக்கிழமை கண்டிஷனா ஆராதிக்கணுமா? அவங்க ஆராதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதா? விருந்து வீட்டுக்கு போகக்கூடாதா? விருந்து வீட்டுக்கு சனிக்கிழமை போகலாம், திங்கக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரை சேவிப்போம், அவரை கனப்படுத்துவோம். அதான் இடுக்கமான வாசல் வழியாய் போறவர்களுடைய நிலைமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம டியூஷனுக்கு போமா?
இன்னைக்கு டியூஷனுக்கு ஒன்றும் போக வேண்டாம், நமக்கு நாளைக்கு போய்க்கிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஊர் கதை, உலக கதை, குடும்ப கதை எல்லாம் பேசுவோமா? வளகாப்பு நடத்தலாமா? வளகாப்பு நிறைய வளையலெல்லாம் வாங்கி போடலாம். இன்னைக்கு ஒரு வைபவம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம், அவருடைய புகழை அறிவிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் இடுக்கமான வசூலியா போறவர்களுடைய நிலைமை. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வருது. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும். பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கணும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை உடையவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. பாவ சந்தோஷம் உங்களுக்கு இன்னும் ஆசை தீரலையா? பாவ சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு வேணுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று தாவீது 16ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறாரே. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலையா? ஆண்டவரை ஆராதிப்பதில், அவர் சமூகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இப்போ உங்களுக்கு பாவ சந்தோஷம் தான் வேணுமா? பாவ சந்தோஷம் வேண்டுமா? இன்னைக்கு ஆராதனை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் தண்ணி அடிக்க கூடாது. இன்னைக்கு சொல்லித்தாரேன், நான் சொல்ல வேண்டியது உனக்கு தெளிவா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நரம்பு இழுத்துது, கைகால் இழுத்துது, அதுக்கப்புறம் சொன்னா எனக்கு தெரியாது. அது ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட வேண்டியதான். தண்ணி அடிக்கிற பழக்கத்தோடு இருந்து கொண்டு கர்த்தருடைய பந்திகளை பங்கு பெற்றால் கைகால் இழுத்து விட்டுரும். எனக்கு தெரியாது, நான் ஜோம் பண்ணி பார்க்குறோம் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன். கையை காலை ஏன் இழுத்துன்னு சொன்னால் கொல்லாம், அது நமக்கு வேண்டாம். நான் அமைதியாக இருந்துருவேன். பாஸ்டர் ஜோம் பண்ணுறீங்களோ நான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே உணர்வை கொடும், தெளிவை கொடும், பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தரும். பாவ சந்தோஷம் வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் பெறுவோம். தின்பண்டம் சாப்பிடலாமா? தின்பண்டம் சாப்பிட்டு சந்தோஷப்படலாமா? படலாம், சாப்பிடுங்க. புது ஆடை அணிந்து சந்தோஷப்படலாமா? புது ஆடை அணிந்து சந்தோஷப்படலாம். அதை ஒழுக்கமா உடுத்தி சந்தோஷப்படலாம். ஒரு நாள் ஒரு சபையின், ஒரு பெரிய சபையின் மதர் சுப்பீரியரை பார்த்தேன். அந்த மதர் சுப்பீரியர் சொல்றாங்க, எங்க சபைக்கு ஒரு பொண்ணு வந்தாள். ஒரு பொண்ணு வந்தாளா? ஒரே ஒரு பொண்ணு தான் வந்தாளான்னு கேட்டால் நிறைய பொண்ணுங்க போயிருக்கிறாங்க. அதுல ஒருத்தி போனாளாம். அவ 2 வாரம் வெள்ளை சுடிதான் போட்டுட்டு போனாளாம். ஆமா, நான் சொல்லுது கவனிச்சுக்கிடுங்க. அப்போ அவ போட்டுட்டு போன ட்ரெஸ் அசிங்கமா இருந்திருக்கு. அந்த மதர் சுப்பீரியர் கூப்பிட்டு, நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிற? நீ உனக்கு 2 3 பிள்ளைகள் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி இது என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற? அவ சொல்றாளாம், எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க. மதர் சுப்பீரியர் என்னட்ட பேசுற வேலையில விஷயம் வெளியாகி போச்சு. அவள் 2 பேரோடு வாழ்ந்தவள், இப்பொழுதும் அவள் புருஷனோடு வாழவில்லை. அப்படித்தான் சமாரியா சிறிய போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. அப்படிப்பட்டவங்க பாவத்தை விட்டு, அப்படிப்பட்ட தவறாய் விட்டு வந்தாதான் இங்க அனுமதி. இல்லைன்னா நான் ஆளை வச்சு குண்டு கட்டா தூக்கி வெளியே அனுப்பிடுவேன். I am a serious man to deal with such people. I cannot tolerate such people. பாவ சந்தோஷத்துக்கு இடம் வேண்டாம். அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி ஒரு சந்தோஷமா? அது என்ன சந்தோஷம்? பிறந்த நாளுக்கு நம்ம கேக் வெட்டி சந்தோஷப்படும், வெட்டி கொண்டாடுங்க. டெய்லி கூட பிறந்த நாள் கேக் வாங்கி ஆளுக்கு ஒரு கேக் வாங்கி சாப்பிடுங்க. பிறந்த நாள் சந்தோஷம், கல்யாண நாள் சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னா சொல்லவே மாட்டேன். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் தான் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பாவ சந்தோஷம், ஒரு வீடியோ இழுத்து ஒரு சந்தோஷம், தண்ணி அடிச்சு ஒரு சந்தோஷம், ஒரு சினிமா பார்த்து ஒரு சந்தோஷம். கெட்ட வார்த்தை நான் போட்டேன், 2 கெட்ட வார்த்தை கேட்டேங்க பாருங்க, அதுலயே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். கெட்ட வார்த்தை பேசுனா உனக்கு சந்தோஷம் வருதா? எப்படி வந்தது? வருதா? அவனை விட்டம் பாரு, குடித்த அடியில என் சம்சாரத்தை விட்டு அடி. அவன் ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுதான். அவளுக்கு தலைமுடியை பிடிச்சி இழுத்து மிதிச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. அவளை கொடுக்க கொடுக்க எனக்கு சந்தோஷம் தான். நீ ஆண்டவரோட பிள்ளையா? நீ ஜீவனோட தேவனை சேவிக்கிறாள? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பாவ சந்தோஷம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பாவ சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி போட்டாச்சா? அதான் இன்னும் இருக்கா? அதான் இருக்கா? பாவ சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி போட்டவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பாவ சந்தோஷத்தை விட்டுட்டாங்க. பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பாவ சந்தோஷம் எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பாவம் செய்த உடனே ஆவியில் ஒரு துக்கம் வரும். வந்திருக்கா? அப்ப சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? ஒரு பாவம் செய்த, ஒரு பொய் சொல்லி பாருங்க, உடனே ஆவியில துக்கம் வரும்.
சண்டை போட்டு பாருங்க, உடனே ஆவியில துக்கம் வரும். ஒரு சிகரெட் இழுத்து பாருங்க, ஆவியில உடனே துக்கம் வரும். ஆமா, நீங்க கழு குடிச்ச பிறகு கால்ஸ் போட்டாலும் ஆவியில துக்கம் வரும். உங்க மூஞ்சில தெரியும், அது ஒரு பிரகாசம் இல்லை, ஒரு பிரகாசம் இல்லை. ஆவியில துக்கம் இருக்கு, சந்தோஷம் வராது. பாவ சந்தோஷம் நமக்கு வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷப்படுவோம், சந்தோஷமாயிருப்போம், நாம் சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் அன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்த துணை நீரே, எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை பாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டோட வார்த்தையை கேட்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது சந்தோஷம். ஹல்லேலூயா. எனக்கு பைபிள் படிக்கிறது சந்தோஷம். நான் மணிக்கணக்கா படிப்பேன், அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க. இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா? கம் ஆன், லெட் மீ see your hands. இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா? ஹல்லேலூயா. பைபிள் படிச்சீங்களா? நீங்க படிச்சீங்களா? பள்ளிக்கூட பாடம் படிக்கண்டா, இன்னைக்கு பைபிள் படிக்கலாமா? படிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பாடலாமா? பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். தலைவேதியா இருக்குது. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சில வேளையில தலைவலி வந்துடும், பல்வலி வந்துடும். நான் அப்ப சொல்லுவேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பல்வலி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், தலைவலி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சாத்தான் தோற்று போய்விட்டான். சாத்தான் இஸ் டிஃபீட்டட். ஆண்டவரே எனக்கு இப்படி தலைவலி வந்துட்டு, எனக்கு வலி வந்துட்டு, வலி வந்துடுவேன். சீப்போ பிசாசே, ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்னை குணமாக்குவார், அவர் எனக்கு பலம் தருவார். ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாவ சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்டு ஆசை தீர்ந்துதா? சாப்பிட்டு ஒரு சந்தோஷம். நாங்கள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோமே எங்க வீட்டுக்கு போய். அப்படியா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? பி ஹாப்பி. பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷப்படுறீங்கன்னா சாப்பிட்டுங்க, சந்தோஷப்படுங்க. எனக்கு பிரியாணி சாப்பிடாமலே எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நாங்க கேக் வெட்டி சந்தோஷப்படுறோமே, நான் கேக் வெட்டாமலே சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்தேன், பாடினேன். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. ஆண்டவரை பாட பாட ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய பாடல்களை கேட்க கேட்க எனக்கு சந்தோஷம். எனக்கு சினிமா பாட்டு பிடிக்காது. சினிமா பாட்டு நான் கேட்க மாட்டேன், சினிமா பாட்டு பாட மாட்டேன். எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். நீங்க யாராவது சினிமா பாட்டு பாடுறீங்கன்னா ஆவியான ரொம்ப துக்கப்படுவார். உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் போயிடும். நீங்க நிறுத்தி பாருங்க, பாட சினிமா பாட்டு பாடக்கூடாது. அவர் நாவில் புதுப்பாட்டை தந்தார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தந்தார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அனுப்பும். ஆண்டவரை துதிக்கும் புதுப்பாட்டை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஜோம் பண்ணா, நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜோம் பண்ணேன்னு வச்சுக்கிட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெருமையா இருக்காது. ஐ வில் நெவர் கெட் ப்ரவுட். எனக்கு சந்தோஷமா இருக்கும். யாராவது என்ன பார்க்க வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஜோம் பண்றதுல யாராவது வந்தாங்க கூப்பிட்டாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அது எனக்கு இங்க வந்து ஜோம் பண்ணா பேரானந்த பரலோகத்தில் இருந்து ஜோம் பண்றது போல இருக்கும். அங்க யாராவது கசபச்சாலும் பேசுவாங்க, எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். பேசுறவங்க கொத்தனாரோ ஆச்சாரியோ வீசாரியோ பேசிட்டு போறாங்க. நமக்கு ஆண்டவரோடு பேசுறது ஒரு சந்தோஷமா இருக்குதப்பா. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆண்டவரோட பேசுறது எப்படி இருக்கு? தூக்கமா வருது.
கஷ்டமா இருக்குது, எனக்கு ஆண்டோட பேசுறதுக்கு மனசு இல்லை. அது என்ன குழப்பம்? ஏன் இப்படி ரெண்டு மனசு வருது? ஆண்டவரோடு பேசுறது தாங்க பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஊர்பட்ட ஆட்களோட எவ்வளவு நேரம் பேசுறதா, செல்போன்ல பேசுறதுலயே ஒரு சந்தோஷம். நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா? we talk always in cell phone. ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜெபம் இருக்கிற வழியில கூட ஒரு 10 தடவை நாங்க பேசுறோம். we are very very important people in India. அவங்க பெரிய தலைவர்களோடப்பா, பெரிய பெரிய தலைவர்களே. big shame man. let us talk to Jesus and be happy. ஆண்டவரோடு பேசுறதுல சந்தோஷப்படுவோம். hallelujah. let us hear from the Lord and be happy. ஆண்டவர் பேசுறதை கேட்போம், சந்தோஷம். ஆண்டவர் பேசுறதை நான் கேட்கிறேன், எனக்கு சந்தோஷம். hallelujah. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் வர்றதெல்லாம் சந்தோஷம். எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அதுதான் சந்தோஷம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. இப்படிதான் செயல்படணும். ஹல்லேலூயா. இப்படிதான் பாடணும். ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு சந்தோஷம் எனக்கு தான், அதுதான் சந்தோஷம். நீங்க பிரியாணி நாங்க கொண்டு வந்து தரட்டுமா கேட்டா எனக்கு வேணும் வேண்டான்னு நான் சொல்ல போகல. இட் இஸ் லெஃப்ட் யூ. உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு சந்தோஷம், உடுத்து ஒரு சந்தோஷம், பட்டு புடவை உடுத்தா அதுல ஒரு சரி சந்தோஷம் தான் இருக்குல்ல. யூ ஆர் சோ ஹாப்பி டு வியர் சில்க் சாரீஸ், தட் டு காஸ்ட்லி ட்ரெஸ். ஒரு நல்ல விலை கூடுதல ட்ரெஸ் போட்டோன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே வருதில்லை. கோட்டு போட்டாலும் வந்துருமா பாஸ்டர், நீங்க ஒரு நாள் ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு வாங்கல. நான் ஒரு நாள் போட்டா இப்போ சாகு வர போட்டுருவேன், அது வேண்டாம், அது தேவையில்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லிட்டாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்றாரு, எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாம் தகுதியாகிறாது. அதெல்லாம் இப்ப நமக்கு தகுதி தேவையில்லை. இட் இஸ் நாட் நெசசரி. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது ரொம்ப கரெக்டா சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஐ கேன் என்ஜாய் ஆல் திங்ஸ். ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? உன்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய தகுதி என்ன, அதுக்கு ஏற்றபடி அனுபவிச்சா போதும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல சந்தோஷமா இருப்போம், ஆண்டவர் கொடுக்கிறத அனுபவிச்சு கொண்டிருப்போம். கேட்டீங்களா? ஆமா. வாடகை வீடா, வாடகை வீடையும் சுத்தபத்தமா வச்சிருப்போம், சந்தோஷமா இருப்போம். போகிய வீடா வச்சிருப்போம். சொந்த வீடா, சொந்த வீடை நாங்க எப்படி வைப்போம்? எங்களை யாரு கேட்கறதுக்கு? அழுக்காக வைப்போம், குப்பை மேடாக வைப்போம், அழுக்கு துணியாக மூட்டையாக போட்டிருப்போம். சுத்தமா வைப்போம், நல்லா வச்சிருப்போம். தேவராய கர்த்தர் நம்முடைய பாளையத்தில் உலாவி வர விரும்புகிறார். அசுசியானதை கண்டு போய்விடாதபடிக்கு கள்ளு பாட்டில், சாராய பாட்டில், பீடி துண்டை எல்லாம் எடுத்து எரித்து விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாளையத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. நம்ம செல்போனிலையும் அங்க மெசேஜஸ், SMS எல்லாம் சுத்தமா வரட்டும், பரிசுத்தமான மெசேஜஸ் வரட்டும், போகட்டும். ஹல்லேலூயா. அங்க மெமரி கார்டுல இருக்கிறத குடுக்கிறியா, கொல்லுவா? அப்படியா? மெமரி கார்டுல என்ன ரெக்கார்ட் பண்ணீங்களோ தெரியுது இல்லையே, அதுல என்னதோ விஷயம் இருக்கோ, கெடுதல் இருக்கோ, ஏதோ இருக்கிறது அங்க இருக்கிறது. நமக்கு இதெல்லாம் தகுதியாகிறாதப்பா. உங்களுக்கு செல்லு என்ன பாட்டு பாடுது? சினிமா பாட்டு பாடுதா, நல்ல பாட்டு பாடுதா? எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, நல்ல பாட்டு நீங்க வச்சிருக்கிறீங்களே. பாருங்க, சில தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நல்ல அழகான பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய செல்ல இருந்து எனக்கு பாட்டு வந்தது, இயேசுவின் சிநேகத்தால் என்னுள்ளம் பொங்குதே அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, சினிமா பாட்டு உங்க செல்ல வருதா? இன்னைக்கு செல்ல உடைச்சிருங்க. உங்களுக்கு செல்லுக்கும் சம்பந்தம் கிடையாது, வேண்டாம். அந்த செல்லுடையவனாக நீ நரகத்துக்கு போறதிலும் செல் இல்லாதவனாக பரலோகத்துக்கு வா. செல்போன் அதைத்தான் சொல்றேன். செல்போனை எடுத்தாலே பாட்டு, என்ன பாட்டு கேட்குதா? சினிமா பாட்டு வச்சிருக்கிறீங்களா? அது என் கூட்டாளி அவன் ஏதோ செட் பண்ணிட்டான், இப்பவே எரேஸ் பண்ணி ஆகணும். விசுவாசியே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிற விசுவாசியே, செல்போனை டெஸ்ட் பண்ண போறோம். கமான், பிரிங் யுவர் செல்போன். பாட்டு போட்டு பார்க்கணும், நம்பரை கூட நான் அடிச்சு பார்க்கறேன், என்ன பாட்டு வருது பாப்பா. இப்ப
அதெல்லாம் சுத்தமாக தான் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு வேண்டாப்பா, நமக்கு அது தகுதியாயிராது. ஹல்லேலூயா. பரிசுத்தமான காரியம் தான் நமக்கு தகுதி. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான் தகுதி. நான் இளமையாகத்தான் இருக்கிறேன், என் மனைவியோ மிகவும் வயதாகி விட்டாள். அதனால பாஸ்டர் நீங்க ஏதாவது ஒன்று பார்த்து ஏற்பாடு பண்ணுவீங்களா? எனக்கு உனக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமா? அப்படியா? உனக்கு மனைவி செத்து போயிட்டாளா? அவள் சரி கிடையாது, அவள் அன்பில்லாதவள், அவள் பண்பில்லாதவள். அப்படியா? யாரு சரி கிடையாது, நீயா அவளா? நீயேதான். கற்பான இருதயம், கர்த்தரற்ற இருதயம், அது யார் யார் யார்? அது நீயே தான், அது நீயே தான். எப்போதுமே பழி சுமத்துறது. ஆதாமிட்ட கேட்டா யோவாள், ஏவாள்கிட்ட கேட்டா சர்ப்பம். ஆட்டி ரெண்டு பேரும் தண்டனப்போ. எதுனால உனக்கு ரெண்டு எண்ணம் வருது? இப்படியும் ஒரு எண்ணம், அப்படியும் ஒரு எண்ணம். அப்படி ஒரு எண்ணத்துக்கு அவசியம் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நிலைமையில் நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன், நடக்கிறேன், செயல்படுகிறேன். ஹல்லேலூயா. அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அவங்களுக்கு கூட எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும். ஆண்டவர் என்ன எங்க போக சொல்றாரோ அங்க போவேன், எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருப்பேன். யாரை கூட்டிட்டு போக சொல்றாரோ கூட்டிட்டு போவேன். இவனை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டாரா கூட்டிட்டு போக மாட்டேன். இவன்கிட்ட தூசியோ துரும்ப நவுத்த சொல்லாதேன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ ஒன்னும் செய்யண்டாப்பா, நீ சும்மா இருந்தா போதும், ஆண்டவருக்கு பிள்ளையா வாழ்ந்தா போதும். பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? அப்பனே நீ ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா போதும், எனக்கு நீ உதவியும் செய்யண்டா, ஓத்துறவும் செய்யண்டா, போயிட்டே இரு. அவ்வளவுதான். நான் உங்க வீட்டுக்கு குப்பையெல்லாம் கூட்டி தரேன். எனக்கு ஆண்டவர் பலம் சுகம் தந்திருக்கிறார். என் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் நான் தான் கூட்டுறேன். இல்லை உங்களுக்கு துணி துவச்சி தரலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்று நீ துவச்சி ஒன்றும் தரேன்டா. எனக்கு துணி இத்தனை வருஷம் நான் தான் துவச்சி, நான் தான் தேய்ச்சி, நான் தான் போட்டுட்டு வர்றேன். அதனால நீ ஒன்றும் கஷ்டப்படுறாத. உனக்கு நிலையில நிலைத்திரு, நீ அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திரு. ஹல்லேலூயா. ரூட்டு மாறிடாத, தலைகீழாக போகணும்னு நினைச்சிடாத, நஷ்டப்பட்டு போயிடாத. பெரும்போக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பெரும்போக்கு எல்லாம் வேண்டாம். பேராசை பெருநஷ்டம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிறைவாயிரு, சந்தோஷமாயிரு, திருப்தியாயிரு. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு தேவைப்படுது. நான் எல்லாம் இன்னும் பெரிய பணக்காராகணும், நான் நல்ல வசதியா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்ச நாளா அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. நான் அங்காங்கே போற இடத்துல சில வீடுகளுக்கு போனா சிலர் என்ன கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடுற இடத்துல எனக்கு கொடுக்குற ரூமு வசதிகள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஆசை தான் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஆசையெல்லாம் வருது. அன்றைக்கு ஒரு நாள் ஒருத்தரை பார்த்தேன். அவர் நல்ல அழகா பாடியா இருக்கிறாரு, முடிய ஷார்ட்டா வச்சிருக்கிறாரு, பெரிய மீசை வச்சிருக்கிறாரு. எனக்கும் இன்னும் மீசை கொஞ்சம் பெருசாக்கணும் தான் ஒரு எண்ணமா வந்துகிட்டே இருக்குது. உனக்கு இருக்கிற மீசை போதும், புரியுதா? உனக்கு இருக்கிற வசதி போதும். பேராசைக்காக ஒன்னையே நீ வித்து போடாத, ஒன்னையே கெடுத்து கொள்ளாத. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. பொருளாசைக்கு இடம் கொடுக்காத, நஷ்டப்பட்டு போகாத. எனக்கு இந்த இடம் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கணுங்க, அக்கம் பக்கம் எல்லாமே வாங்கணுங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? வெளிநாட்டுக்காரர் யாராவது தொடர்பு உள்ளவங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு தொடர்பு வைத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கொஞ்சம் கள்ளக்கணக்கெல்லாம் எழுதி நம்ம இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் வாங்கிடலாம்ல. அப்போ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆமாம், இந்த பூமியிலே எல்லாம் அனுபவிக்கணும், எல்லா ஆசையும் நிறைவேற்றிடணும்னு நினைச்சிட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன். நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒன்றை விட கூடுதல் பைபிள் தெரியும். நான் பல ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 25 வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன உண்மையான சம்பவம். அந்த பணக்காரன் அவன் பாதாளத்தில் செத்த புறக்கடந்து புலம்பிட்டு கிடக்கிறான். லாசரு பூமியை ஒன்றும் அனுபவிக்கல, அவன் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டு வருகிறான். தெரியுதா? அதனால நம்ம உலகத்தில் எல்லாம் அனுபவிச்சிடணும். ஆண்டவரே, நாங்கள் இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏழ்மையில கிடந்தோம், இப்போதான் எங்களுக்கு பணமும் பொருளும் வசதியும் வாய்ப்பு எல்லாம் ஆண்டவரே நீ தந்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, இப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட அனுபவிக்கணுங்க. ஆண்டவர் எல்லாம் அனுபவிக்க தான் தந்திருக்கிறாரு. அப்படியா? அந்த ஐஸ்வர்யவானை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 16:25 ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நன்மைகளை பூமியில அனுபவிச்சு முடிச்சுக்க. You have enjoyed the world on this earth. பூமியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட. உனக்கு இங்க இப்ப நன்மை அனுபவிக்கணுக்கு ஒண்ணு இல்லை.
இங்க ஒன்றும் வாய்ப்பில்லை. ஆமா, உனக்கு வாய்ப்பில்லை. இப்ப என்ன செய்கிறது? இப்ப என்ன பண்ற? ஒன்றும் பண்ண முடியாது. நீ கிடக்க ஒன்று போட்ட இடத்துல கிடக்க வேண்டியதான். பாதாளத்தில் படுக்க போட்டு கிடக்கிறான் பாவம். ஐஸ்வர்யவான பற்றி ரொம்ப பரிதாபப்பட வேண்டியதா இருக்கு. பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன்னுடைய நன்மைகளை அனுபவித்தான். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்கணும்னு வேண்டாத ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை திருப்தியாக சந்தோஷமா சமாதானமா வாழுங்கள். அல்லேலூயா. இன்னும் நமக்கு வேற வேணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும் அப்படியெல்லாம் பேராசைப்படாதீர்கள். அல்லேலூயா. இந்த உலகம் அழிந்து போக போகிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாம் அனுபவிச்சிடணும்னு நினைச்சுதான் அனுபவிங்க. பிறகு பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டுக்கிடுங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் ரெண்டும் வச்சிருக்கிறார். ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார், சாபத்தையும் வச்சிருக்கிறார். எது வேணுமோ தெரிந்து கொள்ளலாம். யூ கேன் சூஸ் த பெஸ்ட். எது வேணும்? உபாகம் 30:19-20 ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். எது உனக்கு வேணுமோ அதை நீ தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்படியா? அப்படிதான். எப்படி? அப்படிதான். என்ன செய்யலாம்? நம்ம இப்ப என்ன செய்யதா? நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Let us love the Lord our God. Hallelujah. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அங்க என்ன எழுதியிருக்கு? பைபிள் எடுத்து பாருங்க. உபாகமம் 30:19-20 படிக்கிற வேளையில ரெண்டு மனசு வந்துட்டு இருக்குதா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தரின் பிதாக்களாய் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. I call heaven and earth as witnesses today against you that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life that both you and your descendants may live. Hallelujah. நீ உன்னுடைய சந்ததியும் வாழ்ந்திருக்கும்படியாக. If you and your descendants want to live, choose the best. Love your God. ஆண்டவரை நேசி. ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கா. ஆண்டவரை விட நீங்க சில ஆட்களை நேசிக்கிறீங்க, அதுதான் தப்பு. லவ் த லார்ட் யுவர் காட். ஜீவனும் மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபம் இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு கொடுத்த தேசத்துல தேவராய கர்த்தரில் அன்பு கூறு. லவ் த லார்ட் யுவர் காட். ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறீங்களா? அன்பு கூறு இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. சத்தியமா உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவை ரட்சித்த பிறகு நான் உயிருக்கு உயிராக என் உயிரான 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 இயேசுவை தான் நான் என் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். எந்த மனுஷனையும் அல்ல, எந்த மனுஷனையும் அல்ல, என்னுடைய மகனையும் அல்ல, மகளையும் அல்ல. அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையான சாட்சிகள் எழும்பலாம், உண்மையான சாட்சிகள் எழும்பலாம். எழுப்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ரெண்டு எண்ணம் வருது. ஆபிரகாமிடத்தில் ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பலியிட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ரெண்டு மனசு வேண்டாம். ஆண்டவரா என் மனைவியா, ஆண்டவரா என் மகனா, ஆண்டவரா என் உத்தியோகமா, ஆண்டவரா என் நண்பனா. நீங்க எழுப்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரை நீங்க உளமாற நேசிக்கிறீங்க. It is good. Prove it in your life. உங்கள் வாழ்விலே நிரூபித்து காட்டுங்கள். Hallelujah. Prove it all through your life. வாழ்க்கை முழுவதிலும் நிரூபித்து காட்டுங்கள். Hallelujah. God bless you. அன்பானவர்களே, புருஷனை நேசிக்க கூடாதா? மனைவியை நேசிக்க கூடாதா? பிள்ளைகளை நேசிக்க கூடாதா? யாதொருவன் என்னை விட தகப்பனையாவது தாயாவது நேசிக்கிறவன், என்னை விட ஆண்டவரை விட ஒருவன் தாயாவது தகப்பனையாவது நேசிக்கிறவன் ஆண்டவருக்கு பாத்திரவான் அல்ல. கேட்டீங்களா? ஆண்டவரை விட நம்ம பிள்ளைகளை நேசித்தோன்னா அது விக்கிரகம், அது தப்பு. ஆமா,
எனக்கு கண்கண்ட கடவுளாக என்னுடைய கணவர் இருக்கிறார். இந்த பாருங்க, காணாத கடவுள் தான் பெரியவர். அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் ஜீவன் தந்தவர், அவர் தான் நம்மை ரட்சித்தவர். ஆண்டவருக்கு பிறகுதான் புருஷனாவது பொஞ்சாதியாவது, ஆண்டவருக்கு பிறகுதான் பிள்ளையாவது குட்டியாவது. புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருக்கு பிறகுதான் உத்தியோகமாகுது, ஆபீஸ் ஆகுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிடுங்க. Give importance to the Lord if you love Him. நீங்கள் அவரை நேசிக்கிறது உண்மையானால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஐ எம் சாரி, ஐ cannot talk today. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அருள் இருக்கிறது. ஐ எம் சாரி, ஐ cannot worship the Lord. You are wrong. I tell you in the name of the Lord, you are wrong. நான் எவர் வந்தாலும் சரி, எவர் செத்தாலும் சரி, எவர் வந்தாலும் சரி, எவர் செத்தாலும் சரி. சில ஆண்டுகளுக்கு முன்பு மே மாதம் ஒரு பெரிய லீவில் ஆராதனை நடத்துறதுக்கு நான் புறப்படுவதற்கு முன்னால் ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு. வீட்டில் இருந்து, எங்கள் ஊரில் இருந்து. எங்கள் அண்ணன் பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், வள்ளிசான். ஹி வாஸ் வெரி சீரியஸ். ஆராதனைக்கு புறப்படுற வேலையிலையும் திரும்ப ஃபோன் பெல் அடிக்குது. முழங்கால் பண்ணிட்டு அழுதுகிட்டே ஜோம் பண்ணிட்டு திரும்ப போனேன். ஆராதனை முழுவதையும் நடத்தி வந்த பிறகு அடுத்த ஃபோன் வருது, இஸ் நோ மோர், செத்து போயிட்டான். அண்ணனுக்கு பையன் சீரியஸாக இருக்கிறான். என்ன ஆராதனையெல்லாம் க்ளோஸ் பண்ண, நான் இன்னைக்கு வரமாட்டேன், பிரசங்கெல்லாம் பண்ண முடியாது, ஆராதனை இன்னைக்கு ஆராதனை இல்லை. எங்கள் அண்ணன் பையன் ரொம்ப சீரியஸ். அப்படியா? நோ. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நியாயசாஸ்திரி கேட்டான், கற்பனைகள் எல்லாம் பிரதானமான கற்பனை என்னது? உன் தேவராய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. கற்பனைகளில் பிரதானமான கற்பனை அதுதான். இங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் உபாகமத்தில்? உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், நீ என்ன செய்? ஆண்டவரை அதில் அன்பு கூர்ந்து விடு. அடுத்து என்ன சொல்கிறார்? அன்பு கூர்ந்தீங்களா? சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில அனுபவ ரீதியாக ஆண்டவரை விட நம்ம பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறோம். we do wrong, தப்பு பண்ணிடலாம். அப்படி பண்ணக்கூடாது. அந்த தப்பு பண்ணக்கூடாது. நான் என் மனைவியை விட்டுட்டு எங்கேயும் உழைத்து போக மாட்டேங்க. என் மனைவியை இறக்கக்கூட வந்தால் உழைத்து போவேன், இல்லையா நான் வரல, ஊழியத்துக்கு வரல. என் மனைவி உடம்பு சரியில்லை, அதனால என் ஊழியம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்படியா? உண்மையிலே ரொம்ப சீரியஸாக இருக்கு, நீங்கள் தான் புருஷன் தான் இருந்து கவனிக்கணும்னா அது வேற, ஆண்டவருக்கு தெரியும். இல்லை, என் மனைவிக்கு கொஞ்சம் சளியாக இருந்தது, கொஞ்சம் ஜுரம் போல வந்துதான், அதனால நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல. அப்படியா? அவங்களுக்கு ஜுரமாக இருக்குதுன்னா ஒரு பிரெட்டோ ஒரு பிஸ்கட்டோ அல்லது இட்லியோ, தோசை இல்லை இட்லியோ அல்லது இடியாப்பமோ வாங்கி கொடுங்க. காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நீ பத்திரமா கதவை கூட்டிகிட்டு இருந்துக்க, வேணும்னா ஜன்னலையும் சாத்திக்க, காத்தோட்டமாக இருந்துக்க. ஜன்னலை சாத்தினா தான் காத்தோட்டமாக இருக்க முடியும். அப்படி இருந்துக்க சொல்லிட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை ரொம்ப நேசித்தவங்களை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஆண்டவரை நேசித்தவங்க. ஆமாம், ஆண்டவரை ரொம்ப நேசித்தவங்களை நானும் பார்த்துருக்கிறேன். சில பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன், பாவிகளையும் பார்த்திருக்கிறேன், வேஷக்காரர்களையும் பார்த்திருக்கிறேன், மாய்மாலக்காரர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆமாங்க, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. நமக்கு தெரியுது, பார்த்தாலும் தெரியுது, பேசினாலும் தெரியுது. ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. லவ் தி லார்ட் till your death. சாகு வர ஆண்டவரை நேசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அன்பா இருங்க. ஆண்டவர் உங்களில் அன்பா இருக்கிறார். ஒருவன் அன்னில் அன்பு கூர்ந்தால் அவனின் வசனங்களை கைக்கொள்வான். obey his voice. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை தருவார், ஆசீர்வாதம் தருவார். ஆண்டவர் சத்தத்துக்கு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தோணு போல நான் எல்லாம் செய்வேன். ஐ எம் சாரி, யூ ஆர் வெரி பேட். நீ ரொம்ப மோசம். ஆண்டவரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பா யாரெல்லாம் இருக்கிறோம்? எல்லாரும் அன்பா இருக்கிறோம். இயேசுவின் சீசர்கள் எல்லாரும் அன்பா இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தில் தான் ஒரு கேள்வி கேட்டார், யோராவின் சீமோன், யோமார்னாகி சீமோனே, இவர்கள் எல்லாருமே என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்பார், இங்க இருக்கிற எல்லாரோட நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்பார். எஸ் லார்ட், ஐ லவ் யூ. நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற எல்லாரும் விட எல்லாரிலும் இயேசுவை ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஆள் யாரு? ஹல்லேலூயா. நோபடி. நீங்க கை தூக்குறீங்களா? யூ ஆர் கரெக்ட். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரோட நான் தான் இயேசுவை அதிகமா நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சிலர் தான் கை தூக்குறீங்க. யூ ஆர் ரைட், யூ ஆர் குட். ஹல்லேலூயா. லெட் அஸ் கம் ஃபர்ஸ்ட்.
அதுக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்தின் தீர்மானம் தான், உள்ளத்தில் வச்சிருக்கிற முடிவு தான். ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டே தான் ஆண்டவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். அதனாலதான் நான் இங்கேயே இருக்கிறேன், எங்கும் போக மாட்டேன். ஆண்டவர் சத்தத்துக்கே செவி கொடுக்கிறேன். பேசும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க அப்படி சொல்லிட்டு தானே வந்தீங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லும், எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல கேட்பீங்களோ? நீங்க கேட்கிறாள்னா ஆண்டவர் பேசுவார். கடந்த காலத்துல நான் ஒரு தப்பு பண்ணேன். என்ன தப்புன்னு சொல்லிடட்டுமா? சிலர் கேட்கிறாங்களோ கேட்காது இல்லையோ, நான் அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். அதுதான் என்கிட்ட இருந்த தப்பு. நான் இப்போ ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்குள்ள ஆவியானவர் ஒரு கிரியை செய்திருக்கிறார். யாரு ஆண்டோட வார்த்தையை கேட்பாங்க, செவி கொடுப்பாங்க, அவங்களுக்கு சொல்லு. கேட்க மாட்டாங்க, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு உள்ளவங்களுக்கு நான் சொல்ல போறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட நீ சொல்லண்டான்னு சொல்லிட்டார். ஆனா எளிமையா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நீ சொல்லுன்னு சொல்லிட்டார். என்கிட்ட இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாதொருவன் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பானோ அவருக்கு நீ சொல்லு. ஹல்லேலூயா. நம்பர் 3, cling to him. He is your life. அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள். cling to him. அவரை பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. நான் என் பையனை தான் பிடிச்சிக்கிட்டேன், எங்க பொண்ணை தான் நான் பிடிச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் என்ன விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்துல எங்க வீட்டுக்காரரு கையை பிடிச்சிக்கிட்டே வெக்க இல்லாம ரோட்டெல்லாம் கூட்டிட்டு போவார். அப்படியே அவர் பிடிச்சிக்கிட்டாரா? அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அவர் பூனைக்குடியை பிடிச்சவோ பிடிச்சிக்கிட்டாரு. வெரி சூப்பர் ஸ்டார் தான். இப்ப எங்க போச்சு புருஷர்? எங்க போனாரு புருஷர்? என்ன ஆச்சு? நான் யாரையும் புண்படுத்த பேசவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பிடிச்சுக்கொள், அவரை நம்பு, ஆதரிப்பார், அவரை பற்றிக்கொள், கைவிடாத நேசர். இந்த மட்டும் காத்தையே நேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றிக்கோ, பிடிச்சுக்கோ. ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகாதவர். அவர் உன் நாயகர், அவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை பற்றிக்கொள், அவரை நம்பு, ஆதரிப்போம், அவரை பற்றிக்கொள், கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. நேசரில் எல்லாம் விசேஷித்தவர், 10,000 பேரிலும் சிறந்தவர். ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க. அவரே உனக்கு ஜீவனும், அவரே உனக்கு ஆசீர்வாதமும் தருகிறவர், தீர்க்க ஆயுசானவர். ஹல்லேலூயா. நாங்க டாக்டர்கிட்ட தான் எல்லாமே வச்சிருக்கிறோங்க. எங்களுக்கு ஃபைலே டாக்டர்கிட்ட தான் இருக்கணும். என்னுடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நான் ஆண்டவரை தான் பிடிச்சிருக்கிறேன். 100க்கு 100 உண்மையே நம்புவேன், உண்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தான் ஜீவன், அவர்தான் பலன், அவர்தான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 2 எண்ண வேண்டாம். கர்த்தரே தேவன், எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். முதலாவது கேட்டவர்கள ஒருத்தரும் பதில் சொல்லல. இப்ப ஆண்டவர் அக்கினியினால் பதிலளித்த பிறகு எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலியாவை கொன்னு விடுவேன்னு சபதம் எடுத்திருந்தா இயேசபேல். எலியாவின் கைக்கு இயேசபேலின் கைக்கு ஆண்டவர் எலியாவை ஒப்புக் கொடுக்கவில்லை, சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். அந்த நாள் மிக சமீபமே, சித்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அவரே ஜீவன், அவரே பலன், அவரே ஆசீர்வாதம் அருளுகிற தேவன். சத்ருவின் கையிலே உன்னை தேவன் ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை நாள் மிக சமீபம். உன்னையும் சேர்த்துக் கொள்வார். அவர் சமத்திலே களி கூறலாம், ஆனந்தம் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அந்த வான்கரையில் நாம் நின்று கீதங்களை பாடுவோம், மீட்பின் நன்மைகளை உணர்ந்து மீட்புக்காய் நாம் உயிர் விடுவோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு, ஒரே சிந்தையோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.